பத்திரங்கள் தொடர்பான வழக்கு குறித்து உச்சநீதிமன்றத்தில் காரசாரமான வாதங்கள் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன். இந்த காரசாரமான விவாதம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 2019 ஏப்ரல் 12ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 19 வரையிலான தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இதற்கு கால நீட்டிப்பு கோரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே தற்போது இந்த கால நீட்டிப்புக்கான அவசியத்தை சுட்டிக்காட்டி தற்போது வாதிட்டு வருகிறார். அப்பொழுது நாங்கள் இந்த விவரங்களைத்தான் கேட்டோமே தவிர தரவுகளை சரிபார்க்க சொல்லவில்லையே, மேலும் தேர்தல் பத்திர வாங்கியவர்களின் விவரங்களை சீலிட்ட உரையில் இருந்தால் அவற்றை வெளிப்படுத்துங்கள் என்றும், கடந்த 26 நாட்களாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன செய்து கொண்டிருந்தது, இது குறித்து முறையான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தரமாறி கேள்விகளையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு எழுப்பியிருந்தார்கள். மேலும் இப்போது இவ்வளவு நாட்கள் குறைந்தபட்சம் 5000 அல்லது 10,000 தேர்தல் பத்திர தரவுகளை அளித்திருக்க கூடும் என்றும் தெரிவித்ததுடன், நாங்கள் பிறப்பித்த உத்தரவை தற்போது செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும், தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஏற்படும் தவறுகளால் எவ்வித குழப்பங்களும் ஏற்படாது, நாட்டின் மிகப்பெரிய வங்கி இதை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்ற கருத்தை தெரிவித்து தொடர்ந்து வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகின்றன. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.